அவன் அடிக்கிறான் நீ என்ன சொல்லிக்கிறீங்க அடிக்கிறானே எதுக்கு அடிக்கிறான் கம்ப்ளைண்ட் அவ்வளவு பாத்துறான் கம்ப்ளைண்ட் எவ்வளவு ஸ்கூல் போனடா என்னடா குத்துட்டு வாய் மூடிட்டு போவாதா வந்து கேட்டீங்க உங்க சிவாலா தூமாரி சாவாடா கடன் விட்டா எவன் தூமாரி சாவானோ அப்பதான் ஜனம் நல்லா இருக்கும். நான் என்னன்றேன் ஒரு கடன் வாங்கிட்டுமா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி குட்டுக்கணும் எனக்கு இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்குறேன் சொத்தா வாங்குறேன் இந்த நான் மென்டலா லூசா வாங்குறவன் எல்லாருமே இல்லைன்னு சொத்தா வாங்க அவனுக்கு அறிவில்ல நிறைய துட்டுல சொல்லிக்காரனா மறுபடியும் எப்படி கட்டுவான் என்ன சமாளிக்க தெரியாதா பாட்டி அது குத்தா பாட்டு குத்துமாடா சில பேர் பாவடா உங்களால கிட்னியா குத்துவாங்க விளையாட வேணாம் இல்ல உள்ள என் கொண்டாடி பக்கம் புடிச்சு ஏத்துக்கிட்டு கடன் கொடுக்கறானே ஏனமான எல்லாரும் கேக்குறான் அசிங்கமால அவனுக்கு பூமாடி சாவுறான் பொறுமையா கேக்குறான் ஆமா வாங்கணும் நான் தான் பேசுவேன் அவனா பேசுவான் அவன் வீட்டா நான் ஒரு முறை தான் போய்க்கிறேன் என் வீட்டா நான் 100 முறை வச்சுக்கிறேன் யாரு பெரிய ஆளு நீ தான் பெரிய சின்ன நான் பார்த்தேன் அவன் பேசுவான் ஆமா ஆமா அவன் கேட்க சொல்ல துட்டு அடக்கமா கேட்கணும் சார் அவன் நெட்டி பேசுறான் அதுக்கு பாட்டு கூட வந்துக்குறா இப்பலாம் என் காசையும் இனிக்கோட பாயம் இந்த கொடுக்கும் போட நான் என்ன டிரைவர் கடன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்றேன் ஓ ஆண்டவன் எதுமா படைக்கிறான் எதுக்கு படைக்கிறான் இவன் இருக்கிறவன் இல்லாதவன் யான் படைக்கிறான் ஏன் இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும் அதுதான் அவன் படைக்கிறான் அவனால வந்து தர முடியாது மனித ரூபத்தை தரலாம் தான் படைக்கிறான் இவன் சுந்தரலான்னு பாக்குறான் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் எஸ் அதே மாதிரி அவன் இருக்கிறவன் இல்லாதவன் படிக்கிறானே இருக்கிறவன் இல்லாதவன் குடுக்குறாங்க அதே போல ரிட்டர்ன் பண்ணிடணும் இந்த தானே தரணும் அவன் வேலைக்கு போய் வளைச்சு சம்பாரிச்சு ஓ நான் பாக்குறேன் செஞ்சு பார்த்தா தெரியாம பாக்குறான் அவன்கிட்ட கடை வந்தா வேலைக்கு போகணுமா இங்க எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெற்று வச்சுக்கிறாங்க அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் வேலைக்கு போகணும் நடா உலகம் ஏய் அவன்கிட்ட கடை வாங்கிட்டா நான் கடை எப்பதானே கொடுக்க போறப்போ 100 பேர் தெருவே என்ன பார்த்து அதிர்ந்து யாரு அவங்க எல்லாம் கடை கொடுத்தோம் ஆமா எனக்கு உடம்பு சரியா ஒருத்த ஆட்டோல இது ஊசி போட்டு ஒருத்த ஆப்பிள் வாங்கிடுவான் ஒருத்த திராட்சை வாங்கிடுவான் எனக்கு ஜாலியா ஏன் இதெல்லாம் செய்யறாங்க நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன் வச்சுங்கிறான் ஆனா அவனுக்கு உண்மைதான் தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்டுறேன் துரியோதன மாதிரி கையை விட்டா நிறுத்த முடியாது பேசக்கூடாதுடா பேசும் வாங்கணும் நான் வெயில் என்னடா மேல வைக்கிறேன் மேல வைக்காது தயவு செய்து என் மேல கையெல்லாம் வைக்காத அப்ப கால வைக்கிட்ட கால வைக்காத அப்ப நான் கையை வைக்க கூடாது கால வைக்க கூடாது ஆடுது வெச்சு செய்வாப்பா வெச்சாதுவே செய்வேன் லவுலு அதான் கோடம்பு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு சிங்கிங்க அது என்னன்னு எனக்கு தெரியும் மணி சிங்கிட்டு அது டிங் டிங் ஆடுது தெரியாது எனக்கு கட வாங்கிட்டுமா அவன வாடா போடா அட அம்மா தாலியா இருக்கு மடிப்பே கலத்துரு அத்திரு எங்க அப்பா எனக்கு சுத்தமா பிடிக்கிறான் என்ன பண்ண ஓ கண்ணுக்கு தெரியும் ஏன்டா தெரியுதுன்னா என் மடிப்பு கலையுது உனக்கு மடிப்பு தான் கலையுது எனக்கு எல்லாமே கலையுது
டென்ஷன் ஆவான்னு நீ காட்டு போறீங்க நாங்க என்ன பண்றோம் எவ்வளவு பேஜாரா இருக்குன்னா எவ்வளவு பேஜாரா இருக்குன்னா ஏன்னா அவரே படி முடியாம பத்தினாரு நான் இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன் நீ பார்க்காத ஓ அதான் தான் நாடி கட்டு போதா அவன் இச்சிக்கிறானே யார் இச்சிக்கிறான் யார் போறாங்க அப்ப எங்களுக்கு காட்டால காட்டு காட்டா நம்ம காட்டு ஒரு கடனை வாங்கிட்டேன்னா அவனை வாடா போடா அவனை கடனை வாங்கிட்டா அவனை இவனை வாடா போடலாம் கேட்க கூடாது அடுத்தவனுக்கு பயப்படலாம் படிச்சவனுக்கு பயப்படணும் கடவுளுக்கு நான் சொல்லிட்டேன் கடன் கொடுக்கறான் பாரு அவன் மனுஷன் கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் எப்படி கடவுள் சாமி திருவா பண்ணிக்கிறாங்க அந்த சாமி ஒரு 10 லட்சம் திருவா பண்ணி விடாடே அப்படின்னு சொல்லிட்டான் இவ்வளவு வீட்டு வச்சிருப்பாங்க திருவா பண்றாங்க அதான் துட்டுல கடவுள் நானும் துட்டு போடுவோம் கேட்காதீங்க நான் கடவுள் ஆமா அதான் நல்லா கதா நாயும் ஒழுவுதான் சாயம் சூப்பர் பயமா அருமையா சொன்னது நல்லா கதா நாயும் ஒழுவுதான் ஐயோ நான் என்னன்றேன் கடவுளை ஒப்பிட்டு நீ பேசுற ஒரு வகையில நான் அதை யோசிக்கிறேன் இப்ப கடவுள் வந்து பணத்தை கொடுத்துட்டு எனக்காக திருவிழா என்ன குறுக்க வர என்ன நான் எங்க குறுக்க வர சைடுல இருந்து குறுக்க எங்க நான் வந்தேன் அவன் வேற பேச நீ கூட மாத்தி ஐயா வேணாடா டேய் நான் பாக்கதான் பொம்பளை ஏடா கூடமா பேசிட்டு இருக்காத உம்மள பச்சை பொறுக்கி அப்ப காஞ்சா பொறுக்க மாட்டியா பச்சை பொறுக்க மாட்டியா என்னமா பேசுற ஒரு கடனை வாங்கிட்டேனா வாடா போடான்னு கேக்குற கடவுளுக்கு ஒப்பிட்டு நீதான் கடவுள் பாட மாட்டேன் ஜெயலலிதா அம்மா நான் பாருனா நீ உட்காந்து சத்தியமா நீ மூச்சுன்னா நான் பாருங்க அப்புறமேட்டு எதுல விட்ட அதான் ஏன்டா என்னடா என்ன வந்து கை நீட்டு பேசுறேன் கால் நீட்டாத இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றடா ஒரு விஷயமும் நீ வீட்டுக்குனா போ கோயிலுக்குனா போ ஆனா நான் பாடுவேன் என்னம்மா அது பாடாது அது பாட வராது அது பாட வராது உனக்கு வரும் காலையில பாட சீக்கிரம் வரும் உனக்கு பாட வராதா ஓ நம்ம நல்ல தங்க சரி ஓகே ஓகே விடு அதுக்கப்புறம் பி வரும் நான் என்ன சொல்றேன் இப்ப கடவுளை ஒப்பிட்டு பேசுறேன் கரெக்ட் ஓ நம்ம பாயிண்ட் வரியா நான் அவரு தான் போய் சரி அதனால ஒரு எடுத்துக்காட்டு என்ன கூடாது என் தம்பி ஏரியா கை வச்சாங்க உமாங்குத்தான் அவனை 2 பெட்ஷீட் போடி வச்சுக்கிறேன் எங்க அப்பா சுத்தமா எனக்கு புரியல நானும் கொஞ்சம் அடக்கமா இருக்கலாம் நினைச்சா ரொம்ப ஓவரா போறேன் இப்படிதான் ஒவ்வொருத்தரும் தூண்டி விட்டு என் தம்பிக்காரதான் பண்ணுங்க எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டுனா எடுத்துக்காட்ட வர புரியல கேளு கேட்க மாட்டியே எல்லாம் அவனால ஐயோ நான் எதுல விட்டேன் அதான் அதனால எடுத்துக்காட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன் இப்ப நான் இருக்கிறேன் என்ன வச்சுக்கேன் என்னை வச்சு ஒரு உதாரணம்டா புறம்போக்கு வேற நான் இருக்கிறேன் என் காதல் இருக்கிறேன் இன்னும் கல்யாணமே நடக்கல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா குழந்தை பிறக்கல வேண்டாத பேசாத அது நடக்காத கடவுள் நடக்கிற கடவுள் அது பேசாத கடவுள் நான் பேசுற கடவுள் அது வந்து உனக்கு லேட் ஆகும் உடனே நான் கடவுள் யாரு நான் நித்யானந்த சாமியார் பேரு நான் யார் தெரியுமா யாரு நான் ரஞ்சிதா மாதிரி நம்ம 2
2 பேர் சேர்ந்து உலகத்தை உருவாக்கலாம். என்னால் முடியும், உன்னால் முடியுமா? கடன் வாங்கினே அவன் வேலை பேசுறான். எப்படிதான் வாங்கின கடன் கையில தான். போடா மாமா சாய் மாமா மோ ப்ளீஸ் சாய் மாமா மோ ப்ளீஸ் முச்சிக்கடா ஆயா ப்ளீஸ் உட்காருமா எவனோ புடிறாங்க. ஆமா ஏவே உள்ள உட்கார்ந்து வேடிக்கை பாத்துக்கற நீ என்ன பண்ற ஏச்சி அதான பாத்து அத சொல்ல சத்தியமா சொன்னா என்ன கிட்ட வந்து அதான பாத்து அப்பன பேசற பருப்பு ஏவே அவனோட புரியல. நீ தான ஒத்துறீங்க என்னது எல்லாம் நீ தானே அந்த வேலை பார்த்து இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டுமா. ஆனா உண்மையிலே சொல்றேன் அவன்கிட்ட நான் துட்டா கடை வாங்கல. என் பெரும்பொண்ணு கல்யாணம் என் பெரியமா தெரியுமா மோட்டர் வாங்க 1 லட்சம் ரூபாய் அவங்கிட்ட இருக்குது. ஏஜம் போனா வெறும் 2000 ரூபாய் அது வச்சு வாங்க முடியாது. அந்த கடவுள கண்ணாடி விளம்பரம் பண்ணா 2 வீலர் விளம்பரம் வாங்க 2000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்து கொடுப்போம். அப்புறம் மாசமா கட்டணும். நான் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்துனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது போ முழுவா மாதிரி வச்சு அது பையன் வந்து இது மாதிரி 12 மாசம் ஆச்சு. ஒரு டியூ கூட நான் கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டனா மாசமான பணத்தை கட்ட சொன்னா இல்ல. அவன் நோவான்னு சொல்லிட்டு போட்டான். மாசமான கட்டுன்னு இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி மாசமே நான் அப்படி கட்டுவேன். அது நான் பகுத்து பொண்டாட்டி மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசம் ஆயிட்டா நான் கட்ட முடியுமா? மூஞ்சி பத்தி நல்லா மாசமான மாசம் ஆவது இல்ல. மாதம் தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டு. அரை மணி ஒன்னாவது கட்டுன கட்டிருப்பா ஜெயில கிடைக்கிற மாசமான கட்டு மாசம் கட்ட போனா உக்கார போய் ஆமா ஒரு வருஷம் 8 மாசம் ஒரு மாசம் நாங்க வாயால ஊத்துமா. இல்ல நான் கேக்குறேன் நீ ஆம்பளை தானே? இப்ப நான் ஒரு 2 சால் ஓட்டுவேன். ஒரு மாசம் இன்னொரு அடியா அடியா சத்தி மாமா நீ அடி சொல்ல பொண்டாட்டி மேல சத்தியமா நீ கையா சொல்லி கூச்சார் மேல கடவுளே தலையா சொல்லி கொஞ்சா மேல ஐயோ மாறாரு மேல பகுத்துட்டு பொண்டாட்டி மேரி அந்த பெருமான் தூங்கினே பஞ்சிக்கிறான். அங்கங்க கொஞ்சம் எடுத்து சூப்பர் மூடுவியோ அந்த வையோ போறேன் மரியா ஏண்டா யாரு தெரிய பேசுறீங்க? சொல்லு டாபர் மீன் கூட்டி கொடுக்குறோம். யாரு கூட்டி கொடுப்பான்? இந்த மேல பறக்குறாங்களா அவங்கள? அது பேரா அப்ப இது பிராஸ்டியூட் மீன் தேவடியா? அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கண்ணு சரியா போச்சு. ஓ சொன்னாங்கம்மா. சரி உன்னை பார்க்க வந்து ஏன் தெரியுமா? உங்க ஆள் வந்துங்கிறார் தளபதி இல்லாம ஆமா உங்க ஆள் வராது தளபதி லப்பர் என்ன சொல்லவே இல்ல. ஐயோ சொல்லான்னு பார்த்தாங்க கடைக்காரன் மடிக்கிறான் அமங்கலம் பண்ணிட்டாமா. ஐயோ தினா தாலி ஐயோ கடவுள் யார் போட்டது? சேட்டு கடைக்கு போனேன். சேட்டு கடைக்காரன் போட்டானா? ஆனா இன்னாது ராசினே தெரியுமா உன் ராசி பாக்குறவெல்லாம் உன்னை போறாமா என்ன ராசின்னு தெரியல. என் கணவன் ஒரு 3 நாள் நல்லா வச்சுக்கிறாப்ப 3 நாள் நல்லா இருக்கணுமா? என்னடா இது நீ மாட்டிட்ட? இல்ல மாட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சுமா. என்னடி உரி இதோட எத்தனை வந்திருக்கு? ஒன்னு கேர தப்பா நினைமட்டு என்னடி சொல்ல உடம்பு சீதல வருமா? இல்ல அங்கங்க ஈரமாக்குது நல்லா இருக்க மாட்டேன். பரவாயில்ல இருக்கட்டும் போய் பாரு. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன். யார் ராவா குஷேனா குடிக்கூடாது தண்ணி கலந்து குடிக்கணும். தண்ணி கலந்தா கூட அப்படியே குடிக்கூடாது. வேற எப்படி? வயிறு உப்பி கூட ரத்தமா போடும். எப்படி அதை குடிக்கணும்னா ஒரு ஐடியா இருக்குது. அது அப்படியே தண்ணி கலந்து குடிக்கூடாது. கடைக்கு போய் மஞ்சள் வாய்ப்பா வாங்கி வந்து பாலை உடிச்சிட்டு உள்ள கடை சொல்லி போட்டுருங்க. தோலை தான் உரிக்கணுமா? இல்ல
ஊத்திட்டு தோலை ஒரு கையில் வச்சுங்க, கிளாஸ் ஒரு கையில் வச்சுங்க. இந்த கிளாஸ்ல இந்த தோலை விட்டு 2 ஆட்டு எடுத்தீங்கன்னா ஆட்கள்லாம் கல்ல நின்று போடுவோம். சரக்கு சுத்தமா இருக்கும். குச்சிங்கன்னா 120 வச்சு நல்லா இருக்குங்க. மூஞ்ச பத்தி நல்லா கிளாஸ்ல தோலை விட்டு ஆட்டாதீங்க. அப்போ தயவு செய்து குடிக்காதீங்க. குடிக்கிறதுனால என்ன யூஸ் வரையும்? நாலுல இருந்து குடிக்க மாட்டேன். ஏமா பாக்குறேன்? எவனோ ஒருத்தன் நம்ம குடிக்காதுன்னு சொல்றோமா அப்பதான் நீ நல்லா சொல்றது 1 குவார்டர் அடிக்கும் 2 குவார்டர் அடிப்போம். நான் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் ஒரு குவார்டர் குடிச்சான் வேணாங்க, நான் இப்பதான் நைட் ஆச்சு வேணாங்க அப்படின்னு சொல்லுவான். அதனால எப்பவுமே அவன் நம்ம ஆப்போசிட்டா தான் அவனை திருத்தணும். ஒருத்த சீரட் அடிக்கிறான்னு வச்சுக்கான், அவனுக்கு போய் நீ சுட்டு வாங்கி கொடு. ஐயோ வேணாண்ணா சீரட்டே போதுண்ணா, ஐயோ வேணாண்ணா இது கூட பீடியா பிடிச்சிக்கலாம் அப்படி பச்சிக்கினா வரும். ஆப்போசிட்ல போகணும். ஒரு இரிட்டேட் ஃபீல் ஆகும். அதான் ஒரு பொண்ணை கெடுக்கிறான்னு வச்சா அவங்க கூட்டு போய் இல்லம்மா ஒருத்தர் திருத்தனா அவன் வெயில போய் தான் திருத்தணும். சரி எப்படியா ஐயோ நான் சொல்ல மாட்டேன். இவன் தான் தோகுறேன் 7 மணி 48 நினைப்பு நான் தான் தோகுறேன். சாமி நாதா எங்க கொண்டாடி சாலி சேட்டு கடை வைக்க சொன்னேன். சேட்டு கடை எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தான் தெரியும். அம்மா கூட போன வாரம் 1 வாரம் சேட்டு கடை. அந்த சேட்டு கடைக்கார வீட்டுக்கு எடுத்து போய் விட்டவனே நான் தான். கூட்டி என் அந்தரங்க காதலி ஒரு ஒட்டியான வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். அதற்கு சேட்டு கணக்கார அடையாளம் வேண்டும் என்று என்னிடம் வைத்தார். சாருமதி அதற்காக தான் அம்மாவை வச்சு சேட்டு கடை ராவி அம்மாவை திருப்பி பரவாயில்ல. இப்ப எங்க போய்க்கிறோம்? தாகமாக இருக்கிறது நீர் உன்ன மாதிரி ஆள் இருந்தா போதுனா எவா ஒன்னாலும் எது ஒன்னாலும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு சொல்லி இது பண்றது. குடும்பத்தில் ஒரு சந்தேகம் என்பது வரக்கூடாது. சந்தேகம் என்பது தொட்டுவியாக வருகிறதா? கம்பிகளா கணக்கு வச்சுக்கிறாங்க. சுத்துது. நான் திருப்பதி போந்தல, திருத்தணி போந்தல, திருவண்ணாமலை போந்தல, அந்த மலையெல்லாம் பார்த்தா என் தலை சுத்தாரு. மலையா? ஆமா. எந்த மலை? நான் மலையை பார்க்கல, ஒரு குன்றை பார்த்து. ஒரு சபையில் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் நவநாகரிகம் தெரியாத நல்ல நேரத்திலே களக்காட்டூரை சேர்ந்த சிவா என்ற நண்பர் அடியானுக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அதே மாதிரி வச்சுட்டேன். தொப்புல அதே மாதிரி யாரு யாரு அவங்களோட பெரிய கால அழிக்கிறாரு, கையில அழிக்கிறாரு, வயல பாடுறாரு, கல்ல பாக்குறாரு. அவரு கீழடிக்க கும்புல வேற பார்த்து பாரு. அவனுக்கு தெரியும் எவ்வளவு பார்த்து அவங்க இடுப்பு எப்படி வலிக்குது தானா தெரியும், அவங்க கைக்கு எப்படி வலிக்குது தானா தெரியும். அதனால காலைல எல்லாரும் 50 வாங்கணும்னு ஆளுக்கு 100 வாங்கி 50 தேவை போடா சும்மா சொன்னா பாவம்.
எதுக்கு நின்று பேசிக்கிட்டு நம்ம போற இடம் எங்க போருக்கு எதிரி படலாம் ஒரு வாரம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பான் ஒவ்வொருத்தர் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான் ஏன்னா அது போரு நம்மளும் அது போல 10 பேர் அடிக்கணும் அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கும் நீ வந்துக்கிற இடம் என்ன தெரியும் எனர்ஜி வேஸ்ட் பண்ற இடம் நீ எனர்ஜி அங்க விட்டுட்டு அப்புறம் அங்க வந்து சண்டைக்கு வாழ்த்து விட்டுக்க மாட்டேன் அவன் ஒரே ஒரு போட்டு போயிடும் என் எனர்ஜி எப்போ பூச்சிடா ஆமாண்டா அதனால பார்த்து பேசுடா கத்தா எனர்ஜி சேவ் பண்ணு உன்னை நம்புறேன் அவளை நம்பல இருவரையும் நம்பினாங்க அப்படியா போ